Welcome to Homie Creates. Welcome to Homie Creates. இது லாஸ்ட் ஓடி போ வராத. வெல்கம் டு Homie Creates. ஏத்தனால வீடியோ எல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லு. ஏன் வரல எனக்கே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு மாடல் எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து மாடல் எக்ஸாம் ப்ராக்டிகல்ஸ் அது எனக்கு மட்டும். ஏன்னா நாங்கள் எல்லாம் வேறு வேறு டிபார்ட்மெண்ட். நாங்கள் யாருமே இவனுக்கு 2 பேர் ஒரு கிளாஸ், இவனுக்கு 3 பேர் ஒரு கிளாஸ், நாங்கள் 2 பேர் வேறு வேறு கிளாஸ். நாங்கள் எல்லாருமே வேறு வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ ஒருத்தர் ப்ராக்டிக்கல் இருக்கும், ஒருத்தருக்கு மைனர் பேப்பர் இருக்கும், ஒருத்தருக்கு மேஜர் பேப்பரே இருக்கும், ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் சும்மா சுற்றி இருப்பான். அப்படியே என்ன நீதான் கருப்பு சட்டை போட்டவங்களாம் அப்படிதான். நாளைக்கு நீயும் போடுவேன், நான் போட மாட்டேன். என்ன ஆஹா ஓஹோலாம் கிடையாது. அவ்வளோதான். ஸோ டிசம்பர் மாதம் செகண்ட் வீக்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இத்தனை நாளாக ஒரே இடத்துல உட்காந்து ஓட்டிட்டோம், இனிமேல் அப்படி ஓட்ட முடியாது. ஸோ புதுசாக டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இடமே எங்கே போகும் தெரியல. ஒரு ஐடியாவில் இருக்கும். ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போகும். என்னமோ போயிட்டு நான் என்னமோ இதை வாங்கப்பா இது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாது. இன்னும் கேட்டால் நான் பிளான் போடுறேன், வாங்கடா. ஆக்சுவலாக பார்த்தா பர்த்டே இவனே எங்கள் கிட்ட சொல்கிறான், மச்சான் என் பர்த்டே இன்னைக்கு எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் கேக் வெட்டலாம், எனக்கு எல்லாம் நாங்களே காசு போடுங்க. நானும் உலகத்தில் இருக்கிற எவனாவது அவன் பிறந்த நாளுக்கு அவனே கூட்டிட்டு போய் அவனே ட்ரீட் வைப்பானா. அழகா இவனுங்க எல்லாம் பிளான் போட்டு என்ன சர்ப்ரைஸாக கூட்டிட்டு போவான். இதில் நாங்கள் போயிட்டு வேற இவரு சொல்கிறாரு, நீ அங்கே போயிட்டு நீ சர்ப்ரைஸ் மாதிரி நடிப்பா நடின்ற எப்படி இதுல என்னன்னா இவங்கிட்ட 5000 இருக்குன்னு சொன்னான். இவன் சொன்னான் சரி நான் வெடிக்கலாம் நீரோன்னு. மழை வந்தா என்ன பண்றது, வச்சாம்பருவாங்க அவ்வளோ. இந்த மாதிரி உங்க கேங்கில் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பான், எதாவது சொன்னாலும் அவசரமாக ஒருத்தர் சொல்லுவான். அவனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்கள் வண்டலூர் போகலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கும். இன்னொரு கன்ஃபார்ம் ஆகும், எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மெரினா பீச் படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு போன பசங்க நாங்கள். ஸோ எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாது, எதுவுமே நிலையாகவும் இருக்காது. ஸோ வண்டலூர் போகலாம் அப்படி. சரி கொளருது என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ வண்டலூர் போகலாம். படம் ப்ரோ அதேதான் எடிட்டிங்க்கு வேலை இல்லை. இந்த வீடியோ வந்து வசந்த் எடிட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ ஃபுல் எடிட் பண்ணி வசந்த் தான். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த பிஜிஎம்ஸ் அந்த காமெடி எடிட்டிங் டோன்ஸ் எல்லாம் வசந்த் தான் போட போகிறோம். ஃபுல் அவன் தான் பொறுப்பு. பேஜ் அட்மிட் மட்டும் தான், நான் அப்லோட் மட்டும் தான் எங்கள் இல்லை. நீங்கள் வசந்த் அட்மிட் எடிட் பண்ணி கொடுத்தா இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி டேட் வந்து என்ன டேட்? 14 சில்ட்ரன்ஸ் டே 14ஆம் தேதி. நம்ம சில்ட்ரன் இல்லை, சில்ட்ரன்ஸ் ஹோமி கேர் சார்பாக குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். எங்களை மாதிரி எல்லாம் சந்தோஷமா வளர்ந்தேடு மாடுகளுக்கும். ஆமா, நம்மளும் சில்ட்ரன்ஸ் தான், நம்ம சில்ட்ரன்ஸ் தான். என்ன நம்ம சில்ட்ரன் ஒத்துக்க மாட்டாங்க, அவன் ஒருத்தர் நம்ம ஒத்துக்கலாம், நம்ம சில்ட்ரன்ஸ் தான். பரவாயில்ல, காலேஜ் ஸ்கூல்ல இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டானா கூட வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. வீட்டில் ஒத்துக்கணும். என்ன நீ வயசுக்கு வந்த பல்ல இது மாதிரிலாம் பேசலாமா? புள்ளதான் புள்ள இல்ல உங்க முடியலையா? புள்ளைக்கியா ஐயா உங்களுக்கு அங்கே பாரு எங்கேயும் பிடிங்கிட்டாங்க. ஐயா வேலை இல்லை நம்மளுக்கு. உன்னை வச்சு தள்ளலான்னு பார்த்துட்டு போனாங்க, அப்படியே ஓரமாக தள்ளின்னு போயிடுவில்ல புள்ளலாம். அவங்க வேலை மிச்சம் பிடிங்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வண்டலூர் விளாக் கண்டிப்பாக வரும். அதுமாதிரி டவுட்டு தான். ஸோ இடம் கூட சேஞ்ச் ஆகலாம், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆகலாம், வரும் அவ்வளோதான். ஸோ இனிமேல் வெளி இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாம் நிறைய வரும் நினைக்கிறேன். ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது, அது என் கையில் இல்லை. கான்செப்ட் தான் நான் சொல்ல முடியும், சொல்லி மட்டும்தான் நான் கொடுக்க முடியும், காசு நான் கொடுக்க முடியாது. அது இருக்கிறதுனால பேசாத. ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக மட்டமாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்னும் மைக் வாங்க நிதிலை சரியில்லை, நிதி போராத காரணத்தினால் இன்னும் மைக் வாங்காமல் உட்காந்துருக்கோம். ப்ரொடியூசர் நிறைய இருக்காரு, சில அதெல்லாம் சொன்னேன் வீடியோல இருக்காரு, நீங்க பார்க்காம விட்டுருக்கீங்க. காரணத்தினால ப்ரொடியூசர் கிட்ட அமௌண்ட் இருந்தது, அது சில பர்சனல் டிஸ்டன்ஸ்னால அந்த அமௌண்ட் வந்து கையை விட்டு போயிடுச்சு.
ஆக்சுவலாக பார்த்தா வாங்கியிருக்க வேண்டியது தான் ப்ரொடியூசர் வேலையை ஒழுங்காக தான் பார்த்தாரு. என்னால் தான் அந்த காசு போச்சு, ஒத்துக்கிறேன். ஐயா ஒண்ணுயா அவரை மூஞ்சி அப்படி வைக்க வேணாம்னு சொல்லுங்க. ஸோ வண்டர்லூர் vlog வரும். இனிமேல் நீ என்ன பார்த்துக்கிட்ட எது எடிட் பண்ண இதேதான் நாங்கள் போடுற வீடியோலாம் பார்த்துன்னு இருக்க போகிறோம். கட்சி வரும் இதெல்லாம் பார்க்க போகிறது அதான் அந்த மூணு எபிசோட் தெரியும்டா இல்ல இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். அவன் இல்லன்னா பழைய டைலாக் யூஸ் பண்ண அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு. அது இந்த நம்ம சேனலை பார்க்கறவங்களுக்கு தெரியும் டைலாக் என்னன்னு. எங்க வீட்டுல வந்து நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. எங்க அம்மா எல்லாம் அடிக்ட் அதுக்கு. எல்லாரும் காரணம் இவன் தான். இவனை முக்கு முக்கியாச்சு காலேஜ்ல இருந்து. இவங்க வீட்லயும் ஓடிட்டு இருக்கு, எங்க வீட்லயும் ஓடிட்டு இருக்கு. ஆனா இவங்க வீட்டுல மட்டும் ஓடல, ஸ்கிரீனுக்கு கீஞ்சிடும். அதனாலதான் ஸோ இனிமேல் ஹோமி கிரியேட்ஸ்ல புது புது விஷயம் வரும். நம்புறோம், நம்பிக்கை அதானே. ஏய் ஏன்டா. ஸோ புது ஷார்ட்ஸ் இனிமேல் நம்ம ஷார்ட்ஸ்லாம் நம்மளோட ஓன் கண்டென்ட் தான். அது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் யூஸ் பண்ணது மட்டும்தான். இத்தனை நாள் நான் கிரெடிட்ஸ் வந்து யாருக்கு போகணும்னு எனக்கு தெரியல. ஸோ இனிமேல் யாரும் அந்த காப்பியர்ஸ்லாம் கொடுக்காதீங்க, அதுவே தெரியல. யார் கண்டென்ட் என்ன கண்டென்ட் தெரியல. இன்ஸ்டாவில் வரும், எடுத்து நாங்கள் ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்னையே பார்த்துனுங்கிறாரு, ஒரு நேரமாக தான் கேட்குறேன். ஸோ இனிமேல் வரதுலாம் நம்மளோட ஓன் கண்டென்ட் தான். இதை ஃபுல் நாங்கள் ரெடி பண்ணது தான். இனிமேல் நல்ல விளாக்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வேலை பார்க்குறேன் புழு பிடிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இதுக்கப்புறம் நம்ம இதில் 3 கேமராமேன். திருட்டு மணி ஒருத்த மணிக்கிறான் கேமராமேன். கேமராமேன் கூட அசிஸ்டன்ட். இவரே அசிஸ்டன்ட் தான். இவருக்கு இவர் அசிஸ்டன்ட். ப்ரொடியூசரு அதுக்கு ஏற்ற நம்ம மரியாதை கொடுக்கலாம். அதையும் போடு கேஸ்ல மாட்டுறதுக்கு. தைரியம் உனக்கு. ஆனா அப்படியே ஊட்டி விட்டா ஓட்டுருவேன். உனக்கு இன்னும் எதுவும் சொல்ல மாட்டான். பேஜ் அட்மின் தான் என்னதான் ஊட்டுல வந்து அடிப்பானுங்க. எங்கடாவ அவன் மட்டும் என் கையில மாட்டினா எங்கெல்லாம் கிட்ட தண்ணி கேன் கூட அவ்வளவுதான் கிளம்பிட்டே காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்னப்பா ஆனா பயோல எல்லா ஐடியா இருக்கு, எல்லா ஐடியும் பிடிப்பாங்க. குழம்புறாங்க 5 ஐடியா இருக்கு, 5 ஐடியும் பிடிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்றேன் நான், இனிமேல் 3 கேமராமேன்ஸ். ஸோ மெயின் கேமராமேன் நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸில் இவர் ஸ்க்ரீனில் இருந்தால் இவர் எடுப்பார், இவர் ஸ்க்ரீனில் இருந்தால் இவர் எடுப்பார். 2 பேரும் இல்லைன்னா ஸ்க்ரீன் மட்டும் எடுக்கும். அது எப்படின்னு கேளுங்க. எல்லாருமே வேலையும் பார்க்கறது தான். யாருக்கும் குறிப்பிட்ட போஸ்டிங் இல்லை. ஆனால் இப்போ வந்து என்னன்னா ஜென்ரலாக வெளில சொல்கிறதுக்கு நீ எங்க என்ன சும்மா இருக்க மாட்டியாடா, ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறீங்க? நான் பாட்டு சும்மா தான் என்ன கலெக்டர்ன்னு கேட்டா சொல்றதுக்காக நான் கேமராமேன், நான் டைரக்டர், இவர் ஆர்டிஸ்ட், அவர் பிஹைண்ட் தி சீன்ஸ் கேமராமேன், அவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு. அதுக்கு நீங்க ஃப்ரேம் உள்ள வரணும். ஸோ மற்றபடி எல்லாரும் எல்லா வேலையும் பார்த்தோம்னா என்ன கதை மட்டும் யாரும் கையை வைக்கவே மாட்டானுங்க. அதில் மட்டும் கதையில மட்டும் எல்லாத்தையும் என் தள்ளியே கட்டுறானுங்க. அதுதான் வெறுப்பாகுது. நீ சொல்றா, நீ எதை சொன்னாதான் நல்லா சொல்லுவேன். நாங்கள் எதாவது சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னும் சீரியஸ் ஒன்று பண்ணலான்ற ஒரு பிளான் இருக்கும். அது வந்து சேனல் கொஞ்சம் வளரட்டும். தண்ணி ஊற்றிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. சொல்லு, ப்ரொடியூசர் இருக்காரு. ஸோ ப்ரொடியூசர் இருக்காரா? இருக்காரு. ரெடி பண்ணிட்டான். இனிமேல் 2 மாசத்துக்கு ட்ரெண்ட்ல ஓடும் வீட்டில் எல்லா ரேட்லையும். ப்ரொடியூசர் இருக்காரு, என்னையா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து சீரியஸாக வந்ததுன்னா டைலாக்ஸ் ஃபுல்லாக இவர் தான் எழுத போறாரு. எழுத மாட்டேன் ப்ரோ. ஸோ டைலாக்ஸ் வந்து இவர் தான் எழுதுவார். ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ஹேண்டில் பண்ணி. அதுக்கு கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா இவர், அதோட பிஹைண்ட் தி சீன்ஸ் கேமராமேன் பார்த்தீங்கன்னா இவர், ஆர்டிஸ்ட் பிஹைண்ட் தி
behind the scenes cameraman அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். கேமராமேன் விக்கு பறக்க போது தெரிஞ்சிச்சு இன்னைக்கு வசனோட சுயரப்பு வெளில வரப்போகுது அவளான்னு கிளார் அடிக்க போகுது சுற்றி தெரிஞ்சிச்சு அப்படியே கண்ணு பூச போகுது நம்ம என்னதான் டேப் போட்டு ஓட்டி கண்ணா பேச பண்றது ரெடியா இருக்கு ரெடியா இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோம். டிசம்பர் மாதம் செகண்ட் வீக்லேருந்து ஐ திங்க் 10 முடிச்சு நம்ம டேட்டு 10th நாங்கள் 10th என்ன டே வாட்சை பற்றி தெரியாதுப்பா. நீங்கள் அவ்வளோ பெரிய வாட்ச் தான் வச்சுருந்தீங்க சரியா? அப்படின்னா லீவ்லாம் இருக்காதாடா? இருக்கும். நீ சொல்கிற டேய் பைத்த இல்ல தொண்டையில் ஏதோ போய் மாட்டி கடைசியாக பாதாம் இருக்கு என்ன பாரு 50 ரூபா ஒன்று நோட்ரியா வாங்கி யார் மை ஐயா தான் அப்புறம் என்ன வாங்கி செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி டிசம்பர் மாதம் நல்ல நேரமா இருக்கு. நீ சொல்லிட்டல என்ன நல்ல நேரம் தான் அன்னைக்கு ஒண்ணு மழை வரும் இல்ல உள்ள படுத்து இந்த பாம்பு வெள்ளம் வரும். நீ சொன்ன வாய் சும்மா இந்த பைத்தியக்காரன் நான். மழை வருது கேட்டுதா கேமராமேன் எப்படி நாங்க தான் ஆமாடா. ப்ரொடியூசர் இருக்காரு இந்த மாதிரி மழை வருது நல்லா சாகணும். ப்ரொடியூசர் இருக்காரு நல்லா சாப்பிடணும். ஊத்தி மூடி எல்லாம் இருக்காரு வாயை வச்சியே நல்ல நாளுன்னு வாயை வச்சு நல்ல நேரம் போட்டு மழை வருது. ஸோ இந்த மாதிரி டான்டான கேமராமேன் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தா அவங்க ஐடி இன்ஸ்டால கண்டிப்பாக வராது. இது யூடியூப்ல கமெண்ட்ல அவங்க பேரை மட்டும் போட்டு விடுங்க. ப்ரொடியூசர் இருக்காரு நல்ல கேமராமேன் சொல்றாங்க. இது கட் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு இன்ஸ்டால போடுங்க. ப்ரொடியூசர் இருக்காது ப்ரொடியூசர் டேக் பண்ணி போட்டு ஓகே ஓகே. ப்ரொடியூசர் என்ன எல்லாத்தையும் என்ன சொல்றீங்க? நீ தான் பேச மாட்டாதான் உன்னை வச்சாவது பேசணும். ப்ரொடியூசர் இருக்காரு நல்ல கேமராமேன் சொல்றாங்க. பேசு நீ தான் பெரிய ஆளு பேசு. ப்ரொடியூசர் இருக்காரு பேச மாட்டாரு. ஜெயகணேஷ் அந்த ஆதார் கார்டு ஜாதகம் கேட்கல தம்பி. ப்ரொடியூசரா என்ன கிழிச்சு அதை மட்டும் சொல்லு. என்ன கிழிக்க போற? மழை பெய்யுது சீக்கிரம் சொல்லு. தண்ணி குடிச்சுன்னு இருக்காத மழை தண்ணி சொல்லு. என்ன சீக்கிரம் சொல்றது? ஒண்ணும் இல்ல. இப்ப தெரியுதா விளாக்ல யாரும் பேச மாட்டாங்கன்னு. இந்த மாதிரி இருந்தா எப்படி பேசு? ஏய் நீ ஃப்ளோல ஏதோ பேசினுக்கிற எங்களுக்கு வரல அந்த ஃப்ளோ. எப்பதான் வரும் தெரியலையா? அரும்பாது வரேன் நல்லா கேட்கணும். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருந்தேன்? இவ்வளவு நேரம் என்ன பண்றது? இப்ப மட்டும் தொகுதின்னு வராங்க. அது அப்படிதான் சில டைம் வரும் சில டைம் வராது. போட்டு வரே சரியா சரி ஓகே இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கலாம். சோ டேய் மழை பெய்யுது அடுத்த ஓடுங்கடா டேய். இரு அதாவது signing off Homie Creates team. Bye bye. ப்ரொடியூசர் அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்